ஹலோ விவஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட் டவுன் ஆகி 24,435 முடிஞ்சது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 187 பாயிண்ட் டவுன் ஆகி 77,966 முடிஞ்சது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்னென்ன ஷேர்லாம் அப்போ ஆச்சு, எது டவுன் ஆச்சுன்ற டீட்டெயிலாம் பார்ப்போம். நேஷனல் அலுமினியம் நால்கோ வந்து 8% அப்பு, அப்போலர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 7.5% அப்பு, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 5% அப்பு, பெல்லு பார்த்தீங்கன்னா 4% அப்பு, கர்நாடகா பேங்க்கு 3% அப்பு. இப்போ டவுன் ஆன ஷேரை பற்றி தான் பார்ப்போம். கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் வந்து 11% டவுனு, டிசிஎஸ் 4% டவுனு, தீபக் நைட்ரேட் வந்து 4% டவுனு, டாடா டெக்னாலஜி 2.5% டவுனு, மணப்புரம் 2% டவுன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா குரூப் எல்லா ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் முடிஞ்சுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, டாடா சன்ஸ் சேர்மன் என் சந்திரசேகர் வந்து அவரோட ரெசிக்னேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் எப்போ அவரோட ரெசிக்னேஷன் எப்போ இது ஆகுதுன்னா, பிப்ரவரி 20, 2027 அவரோட சேர்மன் பதவியிலேருந்து அவர் ரிசைன் பண்ணுறாரு. இந்த ரீசனால் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா குரூப்போட எல்லா ஷேரும் வந்து டவுனில் தான் முடிஞ்சுது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.